வாக்யஜ்ஞேன கல்பதாம். தேஹோஹமித்யேவ ஜடஸ்ய புத்திஹ தேஹே ச ஜீவே விதுஷஸ்த்வஹம் தீஹ விவேக விஜ்ஞானவதோ மகாத்மனः பிரம்மாஹமித்யேவ மதிः சதாத்மனः. தேஹோஹமித்யேவ ஜடஸ்ய புத்திஹ தேஹே ச ஜீவே விதுஷஸ்த்வஹம் தீஹ விவேக விஜ்ஞானவதோ மகாத்மனः பிரம்மாஹமித்யேவ மதிः சதாத்மனः. சதாத்மனி தான் இங்கேயும் இருக்கு, ஸ்லோகத்திலேயே எப்படி போட்டு. சரி, ரொம்ப அழகான ஸ்லோகம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்லோகம், ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லோகம். நல்லா புரிஞ்சுக்கணும், கவனமாக தெரிஞ்சுக்கணும். தேஹோஹமித்யேவ ஜடஸ்ய புத்தி. ஜடஸ்ய புத்தினா என்ன அர்த்தம்? சிந்திக்கான விவேகத்தை யூஸ் பண்ணாமல் உடம்புக்கு நிறைய எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். உடம்பு 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 உடம்பு, ஏதோ உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கணும். இது வஸ்திர வேஷ பாஷா பூஷை, வேஷங்களை போடுறதும் பூஷணங்களை போடுறதும் அதில் என்ன இருக்குது தாத்பரியம்னா, அது நம்ம ரொம்ப அதுக்கு ரொம்ப ஓரியன்டாக இருக்கோம் எல்லாரும். அஹ தேஹா அகமித்யேவ ஜடஸ்ய புத்தி. ஜடஸ்யன்னு சொன்னால் விவேகத்தை ஏற்கனவே பார்த்துட்டோம், விசாரஹீனஹான்னு பார்த்துட்டோம். கொஞ்சம் கூட பகுத்தறிவை முறையாக பயன்படுத்தாதவன், தன்னை பற்றின விஷயத்தில் பகுத்தறிவை பயன்படுத்தணும், மற்ற விஷயங்களில் பகுத்தறிவை பயன்படுத்துறது இருக்கட்டும். கடவுள் பகுத்தறிவை கொடுத்திருக்கிறார், அந்த பகுத்தறிவை முதலில் என்னிடத்தில் நான் பயன்படுத்தணும். நான் யார், கோஹம், அதை பயன்படுத்துறதை விட்டுவிட்டு வேறு என்னத்தெல்லாமோ பகுத்தறிஞ்சுட்டு, என்ன பகுத்தறிஞ்சதுக்கு பிறகு மற்றதெல்லாம் பகுத்தறியறதுங்கிறது எனக்கு ஸ்போர்ட், லீலா. என்ன பகுத்தறியாமல் மற்றதெல்லாம் பகுத்தறியறதுங்கிறது எனக்கு சம்சாரம். ஆக ஆத்ம விவேகம், ஆத்மானாத்ம விவேகம் பண்ணாமல் இருக்கட்டும், ஆத்மாவை தன்னை பற்றிய ஆராய்ச்சியை செய்யாமல் ஆத்ம விசாரம் பண்ணாமல் மற்ற விசாரம் பண்ணி என்ன பிரயோஜனம்? அப்படி இருக்கிறதுனால அவன் என்னென்ன ஜடஸ்ய புத்தி. ஊரே இப்படி தான் இருக்குது, ஊரே மொத்த ஊரே இப்படி தான் இருக்குது. அந்த காலத்துலலாம் கிராமங்கள்லாம் எங்களோட வாழ்க்கையை பார்த்தா இங்கே இருக்குது, மொத்த வாழ்க்கையெல்லாம் பார்த்தா ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. காலையிலேருந்து எழுந்ததுலேருந்து ராத்திரி படுக்க போகிற வரைக்கும் ஹோல் வில்லேஜ், அந்த கிராமமே எப்படின்னா எல்லாம் அந்த மாதிரி என்விரான்மெண்ட், ஹோல் கம்யூனிட்டியே தெரிஞ்சதோ தெரியலையோ நல்லது பண்ணிட்டு இருப்பாங்க. அர்த்தம் தெரிஞ்சு பண்ணுறாங்களோ பண்ணலையோ தெரியாது. இந்த சாஸ்திரம் கொஞ்சம் கொஞ்சமாக போயிடுது. இந்த லௌகிக வித்தியை படிக்க போய் ஸ்கூலுக்கு போய் முதல்லலாம் இந்த எல்கேஜி யூகேஜி ப்ரீகேஜிலாம் ஒன்றும் கிடையாது. நாங்கள்லாம் படிக்கிறப்போ இப்போ தான் வந்தது, அதுக்கப்புறம் தான் வந்தது, எல்லாருக்கும் தெரியும். அது முதல்ல ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் இருந்தது, அப்புறம் அப்படியே அந்த மாதிரி வித்தியை தான் படிச்சுருந்தாங்க. அதெல்லாம் சப்ஜெக்டை பற்றியாக பேசும், அது ஆப்ஜெக்டை பற்றி பேசிகிட்டே இருக்கும் எல்லாத்தையும். அந்த லாங்குவேஜ் இந்த லாங்குவேஜ், ஏதோ நான் டீட்டெயில் இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுலெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக போகக்கூடாது இல்லையா? இதுதான் நினைக்கிறேன், நான் டீட்டெயில்.
அதுக்கு மாரல் சயின்ஸ்னு ஒரு கிளாஸ். வாத்தியாருக்கே ஒன்றும் தெரியாது. அவர் ஏதோ இருக்கிறத அப்படியே வாந்தி எடுப்பார். அவருக்கு தெரிஞ்சதை அப்படியே வாந்தி எடுத்துகிட்டு போவார். கதை ஏதோ சொல்லுவார். அப்படி ஏதோ நான் எல்லாம் ரொம்ப சொல்லலை, வர்ணனை பண்ணலை, டைம் வீணாக போயிடும். இது என்னன்னா இதுக்கே உழைக்கிறான்ப்பா, அதுதான் கடைசியில் துக்கம்தான் ஜாஸ்தியாக இருக்குது. இவெல்லாம் சேர்த்து வச்சுருக்கேனே, இது என்ன பண்ணுறதுன்னா என்னவோ பண்ணிட்டு போ. அவனுக்கு என்ன பயம்னா இதெல்லாம் விட்டுட்டு நாம் போகணுமே, இது யார்கிட்ட கொடுக்கறது, இந்த படித்து வச்சுருக்கேனே சாஸ்திரம் இது யாருக்கு சொல்லிக் கொடுக்குறதுன்னு யோசிக்க வேண்டாமோ, அந்த மாதிரி எல்லாம் இல்லை. இவனோட சிந்தனையே கவலையே என்னதுன்னா அக்வயர் பண்ணதெல்லாம் என்ன பண்ணுறது. ஏன்னா அக்வயர் பண்ணதை விட்டு ஒன்று அது இவனை விட்டு போட, இவன் அதை விட்டு போகணுமே. அதனால் இந்த கவலை வந்துடுறது. நீ எப்படி நீ ஒரு நாளைக்கு போயாச்சுன்னு டப்புன்னு போயிடுத்துன்னா நீ நினச்சிட்டா இருக்க போகிற. ஆனால் அவனுக்கு என்னென்னா இதுதான் மெட்டீரியலிசம். உடம்பை நான் நினைக்கிறவன் மெட்டீரியலிஸ்டிக். சிம்பிள். நீங்கள் என்ன தான் விபூதி சந்தனம் குங்குமம் நாமோ என்னத்தை போட்டாலும் சரி, உடம்பு தான் நான் நீங்கள் நினைச்சேன்னு சொன்னால் நீங்கள் மெட்டீரியலிஸ்டிக். நீங்கள் ரிலிஜனும் கிடையாது. ரியல் ரிலிஜன் அங்கே இல்லை. ரிலிஜனும் இல்லை, ஸ்பிரிச்சுவாலிட்டியும் இல்லை, சமயமும் இல்லை, ஆன்மீகமும் அங்கே இல்லை. அப்படி தான் சொல்லணும். ஆஹ ஜடஸ்ய தேகா அகமித்யேவ புத்தி. அவனுக்கு அதே ஞாபகம், எப்போ பார்த்தாலும் உடம்பை பற்றி தான். உடம்பு அவனுக்கு தெரியாமல் அன்னோயிங்லி. இது யாராவது சின்ன வயசுலேயே அப்பா அம்மா சொல்லி கொடுத்தா தானே. சாஸ்திரம் குழந்தை பிறந்தவுடனே ஜாதகர்மாவில் சொல்கிறது. அப்பாவே அந்த ஜாதகர்மாவை சொல்கிற போது அவர் அர்த்தம் தெரிஞ்சு சொல்கிறாரா தெரியல. குழந்தை பிறந்து பூமியில் வைக்கிறது தான் ஜாதகர்மான்னு பேர். அது வைக்கிற போது வேதோசி 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 அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கியம் சொல்லணும் ஜாதகர்மாவில். அதுக்கெல்லாம் இந்த கடுகு அரிசி மாவெல்லாம் வச்சு ஹோமம் பண்ணணும். அதுக்கெல்லாம் நிறைய இருக்குது. இது மாதிரி அது ரிச்சுவல் எல்லாம் இருக்குதுக்கு. அது பிறந்த குழந்தைய பார்த்து உனக்கு பகவான் நல்ல உனக்கு ஒரு சரீரத்தை கொடுத்துருக்கார், அதுக்கெல்லாம் நாங்கள்லாம் நிமித்தமாக இருக்கோம். ஹே ஜீவ, ஓ உயிரே, உடம்பே இல்லை, ஏ உயிரே, உடலுக்குள் இருக்கும் உயிரே, நீ அறிவே வடிவம் அப்படி சொல்லி ஜாதகர்மாவிலே வந்துடுறது. அதே மாதிரி செத்து போனதுக்கப்புறம் சுடுகாட்டில் வச்சதுக்கப்புறம் அந்த செதையில் வச்சதுக்கு பிறகு தேவர்களெல்லாம் கூப்பிட்டு சொல்கிறோம், இவரை நீங்கள் அவன் இருக்கிற போதே நிறைய தரம் சொல்லியிருப்பான். அதை சொல்கிறது, அக்னி பகவானே இவர் பண்ணின புண்ணியத்தின் காரணமாக இவரை நல்ல இடத்துக்கு அழைத்து செல்லும். அக்னேனய சுபதா ராயே. நான் செய்த அவன் அந்த நேரத்தில் இவன் பிரார்த்தனை பண்ணுறான். இந்த உடம்புலேருந்து உயிர் போகிற போது, ஹே பகவானே, என்னுடைய சரீரத்திலேருந்து இந்த ஜீவன் கிளம்புறது, என்னை நல்ல வழியில் போ, நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா அதெல்லாம் மறந்துடு, நான் பண்ணின நல்லதெல்லாம் நினச்சி என்னை கொண்டு போய் அந்த நல்ல லோகத்தில் சேர்த்து விடு. அக்னேனய சுபதா ராஜே அஸ்மான் விஸ்வானி தேவ வயுனானி வித்வான் யோத்தியஸ்மஜ்ஜுஹுராணமேன பூயிஷ்டாந்தே நம புக்திம் விதேம. உனக்கு நிறைய நமஸ்காரம் பண்ணுறோம். இப்படிலாம் அற்புதமான பிரார்த்தனைகள்லாம் இருக்குது. எதுக்கு சொல்கிறோம்னா, இது இந்த தேகாத்ம புத்தி ரொம்ப அதிகமானதுனால தான் நிறைய ப்ராப்ளம், நிறைய டைவர்ஸுக்கு காரணமே தேகாத்ம புத்தி தான். ஜீவாத்ம புத்தி இருந்தாலாம் வராது, இந்த நாலெட்ஜ் இருந்தால் வராது. ஆக இந்த பணம் நிறைய பிரியறது, ப்ரைவசி, ப்ரைவேட் லைஃப், பர்சனல் லைஃப், பப்ளிக் லைஃப் எல்லாம் இதை வச்சு தான் உட்கார்ந்துருக்கு. அத்தனை அனர்த்தத்துக்கும் காரணம் தேகாத்ம புத்தி. நம்ம தேசத்தில் இப்படி, வேறு தேசத்தில் அவனுக்கு தெரியாது, அவனுக்கு சாஸ்திரம் இல்லை. அவங்க ஊரில் இந்த மிலேச்சன்னு சொன்னாலே சாஸ்திரம் இல்லாதவன் அர்த்தம், சாஸ்திரப்படி வாழாதவன் அர்த்தம். அவனுக்கு பேர் தான் மிலேச்சன். இந்த தேசத்துலேயே சாஸ்திரப்படி வாழலைன்னா இங்கே இருக்கிறவன்லாம் யார்?
மிலேச்சந்தான். மிலேச்ச சப்தத்துக்கு அர்த்தம் தெரியணுமே. பிராமணனே நிறைய பேர் மிலேச்சனாக தான் இருக்கான். சாஸ்திரமே தெரியாதுனால சந்தியாவனமே பண்ணலன்னா மிலேச்சந்தான். என்ன சொல்கிறது? அது புரியறதில்லை. ஆஹ தேகோகம் இத்தியேவ தேகா அகம் தேகா இத்தியேவ புத்தி கஸ்ய ஜடஸ்ய அகம் தேகா ஏவ நான் உடம்புதான் இத்தியேவ. அது அவதாரணம் வேறு, எம்ஃபசைஸ் பண்ணுறது. அதுக்கு மேலெல்லாம் நான் ஒத்துக்க முடியாது. அதுதான் ஒரு ஸ்லோகம் சொல்கிறது. இந்த நாஸ்திக மதத்துக்கு ஒரு ஸ்லோகம் சொல்கிறது உண்டு. இருக்கிற வரைக்கும் என்ஜாய் பண்ணு, இருக்கிற வரைக்கும் என்ஜாய் பண்ணு. அதனால் எவங்கிட்டே கடனை வாங்கு, நீ அனுபவி. என்ன கொடுக்குறேன்னு சொல்லு, என்ன கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு நண்பர் நாமத்தை போடு. அப்புறம் நம்ம இந்த எரிச்சிட்டான்னா எவன் வரான்? அதுக்கப்புறம் மறுபடியும் பிறக்கிறது, நீ அந்த துன்பத்தை அனுபவிப்பேன்னு சொல்கிறான் பார்த்தியா. ஊரில் சில பேர் கதையெல்லாம் விட்டுருக்கான். அதெல்லாம் நம்பாதே அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது. நிறைய பேர் சொல்கிறான், ஏய் நீ இப்படி தப்பு பண்ணியானா அடுத்த பிறவியில் அனுபவிப்பேன்னு சொல்கிறான் இல்லையா, அவன் வார்த்தைக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க, அவன் புழுகிறான்னா. அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஏலச்சீட்டு கம்பெனி நடத்தி நிறைய பேருக்கு அரோகரா ஃபைனான்ஸ் பண்ணு, முடிஞ்சு போச்சு. யாவத் ஜீவேத் சுகம் ஜீவேத், இருக்கிற வரைக்கும் என்ஜாய் பண்ணு. ரிணம் கிருத்வா கிருதம் பிபேத், கடனுக்கு நெய்யை வாங்கி குடிங்கிறான். ஸ்லோகத்தில் எப்படி இருக்கு? பஸ்மீ பூதஸ்ய தேகஸ்ய புனராகமனம் குதஹா, செத்துப்போன உடம்பு மறுபடியும் திரும்ப பிறக்கும் அப்படிங்கிறதெல்லாம் எவன் சொன்னான்? இதெல்லாம் சம்ஸ்கிருத்திலே இருக்குது, இன்னும் புதுசாக வேறு பாஷையில் இல்லை. அதனால தான் திருவள்ளுவர் சொன்னார், உலகத்தார் உண்டென்பது இல்லென்பான் வையத்து அலகையா வைக்கப்படும். மகான்கள்லாம் பெரியவங்கள்லாம் இருக்குன்னு சொல்கிற விஷயத்தை இல்லைன்னு எவன் சொல்கிறானோ, பேயை கண்டா எப்படி பயந்து ஓடுவியோ அப்படி அவனை கண்டு பயந்து ஓடுங்கிறார். இவன் சமூகத்துக்கு பெரிய கேடு. பேயை கண்டா பயந்து, பேயை கண்டா எப்படி பக்கத்துலேயே போவோம், வாங்கோ காஃபி சாப்பிடலான்னு. அது மாதிரி பயந்து ஓடுங்கிறான். உலகத்தார் உண்டு என்பது, உலகத்தார்னா மகான்கள் பெரியோர்கள், இருக்கிறது என்கின்ற ஒரு விஷயத்தை, இறப்புக்கு பிறகும் வாழ்க்கை இருக்கிறது, பிறப்புக்கு முன்பும் வாழ்க்கை இருந்தது, இறப்பிற்கு பின்பும் வாழ்க்கை இருக்கிறது. தர்மசாஸ்திரப்படி, அத்வைத சித்தாந்தப்படி நான் சொல்லலை, இருக்கிறது அப்படிங்கிறத ஒத்துக்காதோம். அதெல்லாம் ஒத்துக்கொள்றதில்லை. அதனால் மனம் போன போக்கில் வாழ்ந்துட்டு கடைசியில் கொஞ்சம் விவேகம் வர்றபோது அப்புறம் லைஃப் போனதுக்கப்புறம் என்னது கிடைக்குமா அது? அதனால தான் ரொம்ப கேர்ஃபுல் சாவதானன்னு சொல்லிகிட்டே இருக்கிறது. இப்போ வில்லேஜ் லைஃப் ஸ்டைல் வேறு. ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி யாராவது ஒரு 5 பேருக்காவது விவேகம் இருக்கும், அவங்க கைடன்ஸில் போயின்னு இருக்கும் வண்டி. அகம் தேகா இத்தியேவ ஜடஸ்ய புத்தி. அடுத்தது பாருங்க, விதுஷஸ்து. விதுஷஸ்துன்னா சாஸ்திரம் வேதம் அறிந்தவனுக்கு விதுஷஸ்து. ஜடஸ்யங்கிறதுக்கு பாமரஸ்யங்கிறார். பாமரன் சாஸ்திரம் படிக்காதவனுக்கு அகம் தேகா ஏவ ந தத் வதிரிக்தா கஷ்டிதிதி புத்தி. விதுஷஸ்து. விதுஷஸ்துன்னா என்ன? அறிவாளிக்கோ எனில், அறிவாளிக்கோன்னா என்ன அர்த்தம்? சாஸ்திரஜன்ய பரோக்ஷானவதா. சாஸ்திரத்தினால ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு, சாஸ்திரஜன்ய ஞானம். அதுவும் முக்கியமாக என்னன்னா, இவன் பொதுவாக மெஜாரிட்டி பீப்புள் அதான் இந்த சித்தாந்தத்தெல்லாம் நிறைய ஓப்பனாக சொல்லிட மாட்டாங்க உடனே. ஏன்னா இந்த பேசிக் வேணும், தர்மசாஸ்திர விஷயம் வேணும். அதனால் அவனுக்கு என்ன புத்தி இருக்குன்னா, தேகேச்ச
தேஹே ஜீவேச்ச அகம் தீஹி. உடம்புலையும் உயிர்லையும் நான்கிற எண்ணம் இருக்கான். ஆக்சுவலாக உயிரில் தான் நான்கிற எண்ணம் இருக்கணும், உடம்பில் என்னோடதுங்கிற எண்ணம் இருக்கணும். இது ரெண்டாவது லெவல். ஐ ஆம் சோல், ஐ ஹாவ் ஹியூமன் பாடி. ஒரு நல்ல பண்பட்ட குடும்பத்தில் வந்த உடம்பை பெற்றிருக்கிறேன் அப்படி சொல்லிக்கலாம். எனக்கு பிராமண சரீரம் கிடைச்சிருக்கு, எனக்கு க்ஷத்ரிய சரீரம் கிடைச்சிருக்கு. அதாவது சரீரத்துக்கு ஜாதி சரீரத்தில் அப்படிப்பட்ட கல்ச்சர். உடம்புக்கு ஜாதி கிடையாது, அந்த ஒழுக்கத்துக்கு தான் ஜாதி. அந்தந்த வர்ணத்துக்குரிய தர்மங்கள் தான் ஜாதி. உடம்புக்கு எப்படி ஹியூமன் பாடிக்கு சொல்ல முடியும்? ஹியூமன் பாடி இல்லை, நான் பிறந்த என்விரோன்மெண்ட், என்னுடைய தாயார் தந்தையார் என்னுடைய சுற்றத்தார் எல்லோருக்கும் ஒரு விதமான தர்மம் இருக்குது இந்த உலகத்தில், அவங்க கடைப்பிடிச்சுன்னு இருக்காங்க. அந்த ஃபேமிலியில் நான் பிறந்ததுனால அந்த டைப் ஆஃப் பாடின்னு நான் சொல்லிக்கிறேன். அது 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 என்ன சொல்கிறது, சூப்பர் இம்போசிஷன் தான், நாட் அப்சல்யூட்லி ட்ரூ. முழுக்க 100% அது உண்மை கிடையாது. ஆனால் அப்படி அந்த மாதிரி பழக்க வழக்கத்தில் நான் பிறந்திருக்கேன். எனக்கு நல்ல பழக்க வழக்கத்தில் இருக்கக்கூடிய அப்பா அம்மா கிட்டேருந்து இந்த ஹியூமன் பீயிங் பாடி கிடைச்சிருக்கு. அது ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி கிடைக்கிறது. அப்பா அம்மா சரியில்லாத குடும்பத்துலேயும் குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தையோட இது எப்படியோ தெரியாது. ஏன்னா குழந்தைகளுக்கு நல்ல பழக்கம் வேணுமே, அதை யாரும் மறுக்க முடியும். அப்படி இல்லாட்டி அங்கேருந்து பிறந்தாவது வேற எங்கேயாவது போய் நல்ல பழக்க வழக்கத்தில் இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அதனால் இதில் என்ன ஆகுதுன்னா, நமக்கு நான் உயிர் தான், ஆனால் எனக்கு ஒரு குட் பாடி கிடச்சிருக்கு. ஐ ஹாவ் பாடிங்கிறதே அஜ்ஞானந்தான், அத்வைத சித்தாந்தப்படி. ஆனால் பரவாயில்ல, இவனுக்கு இவன் பெட்டர். யாருக்கு? உடம்பே நான் நினைக்கிறவனுக்கு உடம்பு நான் இல்லை, உடம்புக்குள்ளே இருக்கிற சோல். எனக்கு so many bodies came, so many bodies may come. நிறைய வரலாம், எத்தனையோ உடம்புகள் வந்துட்டு போயிடுத்து, இனி எத்தனை உடம்பு வரப்போகிறதோ, புல்லாகி பூடாய் பாட்டெல்லாம் ஞாபகம் வச்சு. ஆகையினால எனக்கு இந்த மனுஷ சரீரம் கிடைச்சிருக்கு, உயிராகிய எனக்கு உடம்பு கிடைச்சிருக்கு. இது பிரமாணம், ரொம்ப அழகான பிரமாணம். ஏன்னா சந்திரசேகர பாரதி மகாஸ்வாமிகள் ஆரம்பத்திலே சொல்லிவிடுறார், 2வது ஸ்லோகத்திலே இதை பற்றி கொஞ்சம் தெளிவாகவே சொல்கிறார். அனேன தேக வியதிரிக்த ஆத்ம அஸ்தித்வம் நிரூபித்தம் ஜந்தூனாம் நரஜன்ம துர்லபம் அப்படிங்கிற இடத்துலையே அது தேக வியதிரிக்த ஆத்மாவினுடைய நிரூபணத்தை சொல்கிறார். தொடக்கத்திலேயே கிடைக்கின்ற பிறவிகளிலேயே மனித பிறவி உயர்ந்தது அப்படின்னு சொல்கிற போதே, யாருக்கு மனித பிறவி உயர்ந்தது? உனக்கு பணம் கிடைப்பது கடினம் அப்படின்னு சொன்னால் யாருக்குன்னா ஹியூமனுக்கு தான். நாய்க்கா பணம் கிடைப்பது கடினம் சொல்லுவான்? நாய்க்கு பூனைக்கு பணம் கிடைப்பது கடினம், மந்திரி பதவி கிடைப்பது கடினம் அப்படின்னு அதுக்காக போய் சொல்லுவான். ஹியூமனுக்கு தான் சொல்ல முடியும். அது மாதிரி மனித பிறவி கிடைப்பது கடினம்னா யாருக்கு மனித பிறவி கிடைப்பது கடினம்? அது ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? அப்போ உயிருக்கு மனித உடல் கிடைப்பது கடினம் அப்படி சொல்லணும். வித்தவுட் சோல் ஹியூமன் பாடி ரேர்னு எப்படி நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும்? உயிருங்கிறத சொல்லாமல் மனித உடல் அரிது அப்படிங்கிறத சொல்லவே முடியாது. உடலுக்கு வேறாக உயிர் இருப்பதனால்தான் மனித உடல் கிடைப்பது அரிது என்பதை சொல்ல முடியும், இல்லை என்றால் சொல்லவே முடியாது. ஆக எனக்கு மனுஷ சரீரம் கிடைச்சிருக்கு. என்னது? கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் எனக்கு கிடைச்சிருக்கு. ஞானமும் கல்வியும் நயத்தல், தானமும் தவமும் தான் செய்தல். ஆக தேகே விதுஷஸ்து, அறிவாளிக்கோ எனில் பெரும்பாலானவர்கள் இவங்கள்லாம் துவைத்திகள் தான். இந்த விதுஷஸ்துங்கிறது இவங்கெல்லாம் மேக்சிமம் துவைத்திகள். இவங்க தர்மிஷ்டர்கள்,
சாஸ்திரத்தில் ஸ்ரத்தை உள்ளவர்கள், தர்மத்தை கடைப்பிடிப்பவர்கள், ஈஸ்வர பக்தி உள்ளவர்கள், சத்குணங்கள் நிறைந்தவர்கள், இத்தனை குணமும் இத்தனை விஷயம் அவங்களுக்கு இருக்குது. சைவ சித்தாந்திகள், விசிஷ்டாத்வைதிகள், துவைத்திகள், இவங்க எல்லாரும் அறிவாளிகள்னு இங்கே சொல்லியிருக்கு. ஆமாம், விதுஷஸ்து அகம் விதுஷஸ்து, அறிவாளிகளுக்கோ எனில் வேத சாஸ்திர பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? தேஹே ஜீவேச்ச, தேஹே தேஹா அண்டு ஜீவா, எங்களுக்கு ரெண்டுலேயும் அபிமானம் இருக்குது. என்ன அபிமானம் இருக்குன்னா, நான் ஜீவன், நான் ஒரு உயிர், அந்த எண்ணம் இருக்குது. எனக்கு இறைவன் இந்த தமிழ்நாட்டிலே திருவாசகம் படிக்கக்கூடிய ஒரு குடும்பத்திலே உடலை கொடுத்திருக்கிறான். அப்போ அபிமானம், எனக்கு ஒரு நல்ல உடம்பு கிடச்சிருக்கு இல்லையா? அங்கே முதல்ல என்ன சொல்கிறான்? எனக்கு நல்ல பங்களா கிடச்சிருக்கு, நல்ல மனைவி கிடச்சிருக்கா, நல்ல குழந்தைகள் கிடச்சிருக்குன்னா. இப்போ என்ன சொல்கிறான்னா, எனக்கு நல்ல உடம்பு கிடச்சிருக்கு. அப்போ அந்த உடம்புலேயும் அபிமானம் இருக்குது, செல்ஃப்லேயும் அபிமானம் இருக்குது. ஜீவே தேஹேச்ச, உடம்புலையும் பற்று உண்டு, உயிர்லையும் பற்று உண்டு. அதுக்கப்புறம் அவனுக்கு தெரியும் இந்த உடம்பு, அதை பற்றிலாம் தெரியும் அவனுக்கு. அதாவது இந்த உடல் நிலை இல்லாதது, ஆகவே நாம் இறைவனை சார்ந்திருக்க வேண்டும், அதெல்லாம் தெரியும். தன்னை அறிந்தால் தலைவன் மேல் பற்று அல்லது பின்னையும் ஒரு பற்று உண்டோ பேசாய் பராபரமே. நான் என்னை பற்றி நான் யாருன்னு தெரிஞ்சால் பகவான்கிட்ட தான் எனக்கு அபிமானம் வரும், பற்று வரும், வேறு எதுலேயும் வராதுங்கிறார் தாய்மானவர். தன்னை அறிந்தால் தலைவன் மேல் பற்று, பின்னையும் ஒரு பற்று உண்டோ. ஆனால் உடம்பு, இந்த இறைவா இந்த உடம்பை கொடுத்தையே, வணங்க தலை வைத்து வார்கழல்வாய் வாழ்த்த வைத்து இணங்கத்தன் அடியார் கூட்டம் வைத்து ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறான். இந்த உடம்பினுடைய புனிதத்தை ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறான். ஆனால் இவனுக்கு தேகாத்ம புத்தி இருக்கானா? தேகாத்ம புத்தி இல்லை, ஜீவாத்ம புத்தி இருக்குது. தேகத்தில் மமத்துவ புத்தி இருக்குது. இந்த உடம்பு என்னுடையது, இது சத்தியம். எது? இந்த உடம்பு சத்தியம். இந்த உடம்பு, இந்த உயிருக்கு இந்த உடம்பை கொடுத்த இறைவன் இருக்கிறான், அவன் அறங்களை புகட்டி இருக்கிறான், அந்த அறவழியிலே நான் வாழுமாறு எனக்கு வழி செய்திருக்கிறான். இந்த உடலை கொண்டு நான் என்ன பண்ணுவேன்னா, வாழ்த்த வாயும் நினைக்க மடநெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை நான் வாயால் வாழ்த்துவேன், நெஞ்சால் நினைப்பேன், சென்னியால் வணங்குவேன், மனதால் தியானம் பண்ணுவேன், வாயால் பொருள் சேர்ந்த புகழ்மொழிகளை பேசுவேன், உடலால் என் குணத்தான் தாளை வணங்குவேன். எல்லாம் சொல். ஆக அதுக்கு தான் சொல்கிறோம், பகவான் இதை கொடுத்துருக்கார், இதை பகவானுக்கு உபயோகப்படுத்து. பகவான்கிறது சொசைட்டி தான். பகவான் எங்கேயோ உட்கார்ந்துருக்கார் கைலாசத்தில் வைகுண்டத்தில் எல்லாம், அப்படிலாம் இல்லை. இந்த சமூகமே, இந்த பிரபஞ்சமே ஈஸ்வர ஸ்வரூபம். ஆக இந்த சரீரத்தை கொண்டு இந்த பிரபஞ்சத்துக்கு சேவை பண்ணுறதும் பகவானுக்கு பூஜை பண்ணுறதும் ஒன்று தான். ஆக விதுஷஸ்து, அறிவாளிக்கோ எனில், ஜீவே தேஹேச்ச அகம்தீஹி. இந்த அகம்தீஹி ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும். அதாவது நான் இவர் அகம்தீஹி போட்டிருக்கார், கொஞ்சம் நான் மாற்றி சொல்கிறேன். அவர் என்ன சொல்கிறார் வியாக்கியானக்காரர்? லௌகிக வியவஹாரேஷு தேஹே, அங்கே வேணுமே, அங்கே போய் முனிசிபாலிட்டி ஆஃபீஸில் போய் தேகாத்ம ஜீவாத்ம புத்தியெல்லாம் பேச முடியாது. ஏதோ ஆஃபீஸ் இருக்குது, விவகாரம் பண்ணணும், பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு போகணும், ஆதார் கார்டு. ஆதார் கார்டு ஆத்மாவுக்கா சரீரத்துக்கா? நீ சோ அண்ட் சோ அப்படிங்கிறது தானே ஆதாரம். இவர் இன்னாருடைய அம்மா யார், அப்பா யார், இந்த ஊரில் பிறந்திருக்கேன், இதெல்லாம் தானே. அது ஒரு நம்ம ஜாதகம், அது ஒரு டைப் ஆஃப் ஜாதகம், ஆதார் கார்டு. அப்போ அதில் போய் பேசுகிற போது அங்கே அகம்புத்தி எதில் வைக்கணும்? கவர்மெண்ட்டுக்கு அகம்புத்தி எதில் வேணும்?
அங்கே அகம்புத்தி உடம்புக்கு தான். ஆனால் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். கவர்மெண்ட்டுக்கு அகம்புத்தி எதில் இருக்குது? இல்லை, விட்டுருங்க. கவர்மெண்ட்டுக்கு அகம்புத்தி எப்படி இருக்கும்னா எல்லாம் சரீரத்தை திருஷ்டியில் தான், உடலுடைய திருஷ்டி தான். இதில் தான் ரிசர்வேஷன், இட ஒதுக்கீடு உடம்புக்கு தான். அகம் தீஹி. இன்னொன்று சொல்கிறார் அவர், வைதிகே. இவனுக்கு வைதிக கர்மம் பண்ணுற போது ஜீவாத்ம புத்தி இருக்குமா, லௌகிக கர்மம் பண்ணுற போது தேகாத்ம புத்தி இருக்குங்கிறார். பூஜையெல்லாம் பண்ணுற போது, சந்தியாவந்தனம் பண்ணுற போது, அனுஷ்டானங்கள் எல்லாம் பண்ணுற போது ஜீவாத்ம புத்தி. கோயிலுக்கு போகிற போது, சாமி கும்பிடுற போது தேகாத்ம புத்தி இல்லை, இருக்கணும் ஜீவாத்ம புத்தி தான் இருக்கணும். அங்கே போகிற போது உயிருக்காக வழிபடுறான். லௌகிக காரியங்கள்லாம் பண்ணுற போது உடம்புக்காக. உடம்பை நான் நினச்சி லௌகிக காரியம் பண்ணணும், உயிரை நான் நினச்சி சமய காரியங்களை எல்லாம் சமய செயல்களை செய்ய வேண்டும் அப்படின்னு பிரிக்கிறார். அதனால தான் இவன் என்ன பண்ணுறான், சோமயாகம் பண்ணி வாஜபேய யாகம் பண்ணி சொர்க்கத்துக்கு போகிறார். அதனால் என்ன பண்ணுறார், இதெல்லாம் இந்த சந்தியாவந்தனம் பண்ணுறது, அக்னிஹோத்திரம் பண்ணுறது, பிராமணன் பண்ணுற கர்மாவை சொல்கிறேன். அவங்களுக்கு உள்ளது என்னெல்லாம் உண்டோ வழிபாடுகள், பூஜைகள், இதெல்லாம் பூஜையெல்லாம் எதுக்காக பண்ணுறது அப்படின்னா உயிருக்கு தான். யாரெல்லாம் பூஜை பண்ணலையோ, ஜபத்துல எல்லாம் இன்ட்ரெஸ்ட்லேயே, அவங்களுக்கு ஜீவாத்ம புத்தி இல்லைன்னு அர்த்தம். இதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும்னா ஜீவாத்ம புத்தி இருந்தால் தான் அது ஸ்ட்ராங்காக இருக்கும். இல்லாட்டியும் கொஞ்ச நாளில் வேஷமாக போயிடும். அது ஜீவாத்ம புத்தி வேணும். அகம் தீஹி. இது ரொம்ப அழகாக தெளிவாக சொல்லிவிட்டார் அவர். உலகியல் செயல்களை செய்யும் பொழுது உடலில் நான் என்கின்ற எண்ணம், சமய செயல்களை செய்யும் பொழுது ஆன்மீக செயல்கள்னு வச்சுக்கோங்களேன். அதனால் ரிலிஜியஸ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வரும்போது சோல்ங்கிற ஆட்டிடியூட், ஐ ஆம் எ சோல், நான் ஒரு உயிராக இருக்கிறேன் அப்படிங்கிற புத்தியோடு பண்ணுறான். அடுத்தது இப்போ தான் அத்வைத சித்தாந்தம் வரப்போகிறது. இது வரைக்கும் இதிலேயே எல்லாரும் அவுட். அதனால் இந்த உயிர் என்ன பண்ணுறது, இந்த உயிர் இறைவனை சார்ந்து பக்தி பண்ணுறது, பக்தி பண்ணி பகவானே எனக்கு முக்தி கொடுங்கிறது. பகவானே பகவானே எனக்கு முக்தி கொடு அப்படிங்கிறது. இதுவும் நம்ம ஒத்துப்போம். ஏன்னா நம்மளும் என்ன பண்ணுறோம்னா நம்ம இன்னொரு லெவலுக்கு மேலே போகிறோம். தேஹே ஜீவே இதோட அவுட்டு நிறைய பேர். அப்புறம் இறைவன் என்ன பண்ணுவார்னா அந்த உயிருக்கு அனுகிரகம் பண்ணுவார். அதை பிளஸ் பண்ணின உடனே அந்த உயிர் ரொம்ப புனிதமாகி அதில் இருக்கக்கூடிய மாசுகள்லாம் நீங்கி உயிர் உயிருக்கு உயிரான இறைவனோடு ஒன்றிவிடும். ஒன்றினாலும் தேன் மெழுகில் தங்கத் துகள்கள் இருப்பது போல தனித்தனியாகவே இருக்கும். இதுதான் விசிஷ்டாது. தேன் மெழுகு இருக்குது, அதில் அந்த பொடியெல்லாம் ஒத்தி ஒத்தி எடுக்கிறோம். ஒரு பொடியும் சின்னது தானே, அது மாதிரி ஜீவன் தான். தேன் மெழுகு மாதிரி பகவான். அப்புறம் இப்போ பகலில் இப்போ பார்த்தா ஆகாசத்தில் நட்சத்திரங்கள்லாம் இருக்கா இல்லையான்னா இருக்குது, தனித்தனியாக இருக்கா இல்லையான்னா இருக்குது. ஆனால் தனித்தனியாக இருக்கிறது தெரியுமான்னா தெரியாது. அது மாதிரி இறைவனோட நீ கலந்தால் வேறாக இருப்பது தெரியாது, ஆனால் வேறாக இருக்கிறார். இதுக்கு பேர் தான் விசிஷ்டாத்வைதம். துவைதம் இது அவங்க எக்ஸாம்பிள். அவனுக்கு எக்ஸாம்பிள் இருக்குது, எல்லாருக்கும் எக்ஸாம்பிள் இருக்குது. ஸ்ருதி இருக்குது, யுக்தி இருக்குது, அனுபவத்தில் தான் தகராறு. இப்போ இவர் என்ன பண்ணுறார், விவேக விஜானவதா, மோர் இலாபரேட்டாக போகிறான் இன்னும். விவேக விஜானவதா, விவேகாத்து விஜானம், விவேக விஜானம்ங்கிறார். பகுத்தறிவினால் ஏற்படுற ஜீவ பிரம்ம விவேகம் பண்ணுறான். ஜீவ பிரம்ம விவேகம், ஈஸ்வரனுக்கும் எனக்கும் இருக்கிற சம்பந்தத்தை விசாரம் பண்ணுறான். உயிருக்கு உயிரான இறைவனுக்கும் இருக்கிற தொடர்பு என்ன,
அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுறான். அதனால ஏற்படுற ஞானம் என்னன்னா விஞ்ஞானம். ஞாபகம் வச்சுக்கணும். அத்வைத்தியும் பரிபூர்ண பக்தன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அத்வைத்தியும் லௌகிக விவகாரம் பண்ணுற போது தேகாத்ம புத்தியோடு தான் பண்ணி ஆகணும். இந்த பூஜை ஜபம் ஹோமங்கள்லாம் பண்ணுற போது ஜீவாத்ம புத்தியோடு தான் பண்ணி ஆகணும். ஆனால் உண்மையிலே இது என்னென்னா இதெல்லாம் லீலா, இதெல்லாம் லீலா, மித்யா லீலா. ஆனால் மற்றவனுக்கு இது சத்தியம், இவனுக்கு மித்யா லீலா. ஆஹா விவேக விஜானவதா, விவேகாத்து விஜானம்ங்கிறார். விவேகத்திலிருந்து விஜானம். விஜானம்னா என்ன? விசேஷ ஞானம். விவேக விஜானவதா மகாத்மனः. அது சொல்கிறார். விஞ்ஞானம்னா கிளாரிட்டி வந்துடுது. ரொம்ப நாள் விவேக சூடாமணியை திரும்ப திரும்ப படித்து அதோட அர்த்தத்தை மனசில் வாங்கி வாங்கி இவனுக்கு தெளிவாக புரியுறது சத்தியம். உள்ளங்கை நெல்லிக்கனி போல உண்மை விளங்குகிறது. அஸ்தாமலகவது ஸ்பஷ்டமாக தெரிகிறது. விவேக விஜானவதா அது சொல்கிறார். மகாத்மனஹா, மகாத்மனஹான்னு என்ன அர்த்தம்னா அந்த விவேக விஜானம் பண்ணினத்தினால இவனுடைய மனசு, இவன் மகாத்மாவுக்கு சாதாரணமாக நிறைய 2-3 அர்த்தம் உண்டு. மகத்து ஆத்மா அந்தఃகரணம் எஸ்ய சஹா மகாத்மா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா பரந்த மனம், ப்ராட் அவுட்லுக் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் மகாத்மா. பரந்த உள்ளம் படைத்தவன் அப்படின்னு அர்த்தம். எல்லாரிடத்திலும் அன்பாக இருப்பவன், அனைத்து உயிர்களிடத்திலும் அனைத்து உடல்களிலும் வாழ்கின்ற உயிர்களிடத்தில் பேரன்போடு இருப்பவனுக்கு பெயர் மகாத்மா. இங்கே என்ன சொல்கிறார்? மகாத்மான்னு சொன்ன விவேக விஞ்ஞானத்தினால என்ன இவன் தன்னை புரிஞ்சுனுட்டான்னா, நான் உடலாலும் உள்ளத்தாலும் உயிராலும் வரையறுக்கப்படாதவன் அப்படின்னு புரிந்து கொண்டவன்கிறாருங்க. மகாத்மான்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அகம், நான் இந்த இந்த கன்ஃபைன்டு ஆத்மா இல்லை, லிமிட்டட் ஆத்மா இல்லை, அன்லிமிட்டட், எங்கும் நீக்கமர நிறைந்த உணர்வாக நான் இருக்கிறேன் என்று எவன் புரிந்து கொண்டிருக்கிறானோ அவன் மகாத்மா. இது மகாத்மாவுக்கு 2 மீனிங் சொல்கிறேன். இந்த உண்மையை புரிஞ்சுட்டுருக்கிறதுனால தான் அவன் மகாத்மா. மகாத்மான்னா இங்கே அர்த்தம் மகத்து ஆத்மா. மகத்துன்னு சொன்னால் கால தேச வஸ்து பரிச்சேத சூன்யா, காலத்தாலும் இடத்தாலும் பொருளாலும் வரையறுக்கப்படாத தூய உணர்வு தான் மகாத்மா. அந்த மகாத்மான்னு தன்னை அபிமானம் பண்ணின்னு இருக்கேன். நான் இந்த வரையறைக்குட்பட்ட பவுண்டரிஸோடு இருக்கக்கூடிய, இந்த உடம்பு பவுண்டரி தானே, இந்த பவுண்டரிஸோடு இருக்கக்கூடிய கான்ஷியஸ்னஸ் இல்லை, அன்பவுண்டட் கான்ஷியஸ்னஸ். இந்த பாடி எல்லா கான்ஷியஸ்னஸ்ஸும் எல்லாத்துக்கும். இப்போ இதுக்குள்ளே ஸ்பேஸ் இருக்குது, டம்ளருக்குள்ளே ஸ்பேஸ் இருக்குது, குடத்துக்குள்ளே ஸ்பேஸ் இருக்குது. ஸ்பேஸ் இஸ் நாட் பவுண்டட் பை, புரியுறது இல்லையா? ஸ்பேஸ் இஸ் நாட் பவுண்டட் பை பாட் ஆர் டம்ளர் ஆர் பில்டிங் லைக் தட். அது மாதிரி என்னன்னா கான்ஷியஸ்னஸ் இஸ் நாட் பவுண்டட் பை எனி பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ். அப்படி புரிஞ்சுக்கணும். அதை யார் புரிஞ்சுக்கிட்டு இருக்கானோ, ஐ ஆம் நாட் பவுண்டட் பை மை பாடி விட்டுருங்க, ஐ ஆம் நாட் பவுண்டட் பை எனி பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ். ஈவன் தோ ஆல் பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் ஆர் சூப்பர் இம்போஸ்ட் ஆன் மீ, ஈவன் தோ அப்படிலாம் சொல்லணும். ஈவன் தோ சூப்பர் இம்போஸ்ட் ஆன் மீ, பட் ஐ ஆம் நாட் பவுண்டட் பை எனி பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ். அந்த நாலெட்ஜ், அந்த விஸ்டம் யாருக்கு இருக்கோ அவனுக்கு பேர் மகாத்மா.
இந்த குணம் இருக்கிறதுனால அவன் பார்க்கறதுக்கு ஒரு பாடி மைண்டுக்குள்ளே இருக்கான்னு சொன்னால் அவனைத்தான் முக்தன்னு சொல்கிறோம். உடம்பு மனசுக்குள்ளே இருந்துட்டே உடம்பு மனசாக தன்னை உணராதவன் தானே முக்தன், நினைக்காதவன் தானே முக்தன். அவனோட மனசு எப்படி இருக்கும்? அவனோட மனசு எப்படி இருக்கும்? அல்பமாக இருக்கும், மகத்தாக இருக்கும். மகத்துக்கு ஆப்போசிட் என்ன அர்த்தம்? அல்பாத்மா. அல்பாத்மா மகாத்மா. என்ன சொல்கிறது? ஒரு இண்டிவிஜுவாலிட்டி, ஈகோ எவனுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அவன் அல்பாத்மா. சொல்லப்போனால் ஈகோ யாருக்கெல்லாம் இருக்கோ அவன்லாம் அல்பாத்மா. சிம்பிளாக சொல்லிடலாம், ஈகோ இருக்கிறவன்லாம் அல்பாத்மா. ஈகோ இல்லாதவன்லாம் மகாத். ஈகோ இல்லை. ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும், தர்ம விஷயம் இது. சில சமயம் ஈகோ எது, இண்டிவிஜுவாலிட்டி எது, தர்மம் எதுங்கிறத புரிஞ்சுக்கிறதே கடினமாயிடும். ரொம்ப நாள் சாஸ்திரத்தில் ஊறி அபியாசம் பண்ணிகிட்டு இருந்தால் தான் தெரியும். எங்கே நம்ம தர்மத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசுகிறோம், எங்கே தத்துவத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசுகிறோங்கிறத கவனிக்கணும். தெரியாமல் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பேசாமல் துவைத்தமே பெஸ்ட். இந்த அத்வைதம்னு சொல்லிவிட்டு குழப்பிக்கப்படாது. அத்வைதத்தை எப்போ நினைக்கணுமோ, எப்போ பேசணுமோ அப்போ தான் பேசணும். எல்லா நேரத்திலும் அத்வைதத்தை சொல்லி துவைதம் எப்பெல்லாம் நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அப்போல்லாம் அத்வைதம் பேசப்படாது. எது ஃபேக்டோ அப்போ தான் அதை பேசணும். விவகாரத்தில் தர்மத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிற போது அத்வைதத்தை கொண்டுறப்படாது. அதனால தான் இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு கவனமாக பண்ணணும். வியாபகாரிக சத்தியம், பாரமார்த்திக சத்தியம். நீ எப்பப்பா வந்தேன்னா எனக்கேது போக்குவரவுன்னா, எங்கிட்டே நீ சொல்கிறியா எனக்கேது போக்குவரவு? சரி, அப்போனா நான் கேட்கல உங்கள்கிட்ட கொண்டுங்க. இல்லை நீங்கள் வழக்கம் போல் பேசுங்க அப்படின்னு. பேசுனா அதுக்கு தகுந்த மாதிரி பேசணும். எங்கேருந்து வந்தேன்? சாப்பிட்றியான்னா ஆத்மாவுக்கு ஏது பசி தாகம் சொல்லிடம் பாப்போம். விவேக விஜானவதா மகாத்மனः சதாத்மனி ஏவ பிரம்மாஹம் இதி மதிஹி. சதாத்மனின்னே போட்டுக்கோங்க. சதாத்மனி பெஸ்ட் ரீடிங். வியாக்கியானத்துலேயும் சதாத்மனின்னு தான் இருக்குது, ஆனால் ஸ்லோகத்தில் அப்படி ஏதோ எழுதிட்டாங்க. சதாத்மனின்னா என்ன அர்த்தம்? சர்வதா. சர்வதான்னா என்ன அர்த்தம்னா எது கண்டினியூஸாக இருக்கோ. எது கண்டினியூஸாக இருக்குதுன்னு அர்த்தம்னா ஜாகிரத அவஸ்தையிலையும் சொப்னாவஸ்தையிலையும் சுஷுப்தி அவஸ்தையிலையும் எது எஸ்யைவ ஸ்புரணம், அதில் என்னது பால்யாதிஷ்வபி ஜாகிரதாதிஷு ததா சர்வா ஸ்வவஸ்தாஸ்வபி வியாவிருத்தா ஸ்வனுவர்த்தமானம் அகமிதி அந்தஸ்புரந்தம் சதா. அங்கே இருக்கே, சதானே இருக்கே. ராகுகிரஸ்த திவாகரேந்து சதுருஷோ மாயா சமாச்சாதனாத் சன்மாத்ரா. ஆகையினால இந்த இருப்பில் 3 நிலைகள் போகிறது. இந்த இடத்துல சதாத்மனின்னா என்ன அர்த்தம்? இருப்பே வடிவான உணர்வில், இருப்பே வடிவான உணர்வில், இருப்பே இயல்பான உணர்வில் சதாத்மா. அதில் என்ன இருக்குன்னா அது சதாத்மா. அதில் சதாத்மனி, சதாத்மனின்னா என்ன? சச்சிதானந்த ஆத்மனின்னு கூட சொல்லலாம். ஆனால் இவர் அந்த லாங்குவேஜுக்காக, அந்த ஸ்லோகத்துக்காக போட்டிருக்கார் சதாத்மனி. சத்துன்னு சொன்னாலே சித்தும் ஆனந்தமும் அண்டர்ஸ்டுட். சித்து சொன்னாலும் ஆனந்தமும் சத்தும் அண்டர்ஸ்டுட். ஆனந்தம் சொன்னாலும் சத்து சித்தும் அண்டர்ஸ்டுட். அதனால் 3 பதங்கள், வஸ்து ஒன்று தான். மூன்று மொழிகள் பொருள் ஒன்றுன்னு சொல்லலாம் இல்லையா? இப்போ வாட்டர், பாணி, ஹிந்தி, பாணி, ஹிந்தி, ஜலம் அப்படின்னா ஒன்று தானே. பாஷைகள் 3, பொருள் 1. அது மாதிரி இங்கேயும் புரிஞ்சுக்கணும். இங்கே பாஷை இல்லை, இங்கே பாஷையும் ஒன்று தான், பொருளும்
ஒன்று தான். சத்து சித்து ஆனந்தம் அதில் வச்சுக்கிறானா. இந்த சோல் இந்த பரிச்சின்னமானதில் இல்லை. அதில் பிரம்ம அகமிதி, ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் இத்தியேவ மதிங்கிற, சதாத்மனியேவ பிரம்ம அகமிதி மதிஹி. ஆக உடலில் நான் என்கின்ற எண்ணம் இல்லை, உயிரில் நான் என்கின்ற எண்ணம் இல்லை. எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள உணர்வில் நான் என்கின்ற எண்ணத்தை உடையவன் யாருன்னா விவேக விஞ்ஞானி மகாத்மா. விவேக விஞ்ஞானவதோ மகாத்மனः பிரம்மாஹமித்யேவ மதி சதாத்மனி. இவர் என்ன சொல்றார்? விஞ்ஞானம் எவனுக்கு இருக்கிறதோ அவனுக்கு மகாத்மாங்கிறார். விஞ்ஞானத்தை விவேகத்தினால உண்டான விஞ்ஞானம் யாருக்கு இருக்கிறதோ அவன் மகாத்மா. ஒழுங்காக வேதாந்தம் படித்து காலம்பரை கிளாஸுக்கு வந்திருக்கிறவங்களாம் மகாத்மா அப்படின்னு நான் நினைக்கிறது என்ன தப்பு? நீங்கள் இல்லாட்டி பொறுமையாக வருவீங்களா? இப்படி தொடர்ந்து காலையில் வகுப்புக்கு வந்து தொடர்ந்து சிந்திச்சுட்டே இருக்கோம் இல்லையா? அப்போ இந்த அறிவு இருக்குது இல்லையா? ஏதோ ஆண்டவன் கொடுத்தது, அனுகிரகம் பண்ணியிருக்கார் இந்த ஜென்மாவில் நமக்கு. அப்படி கொடுத்து அந்த 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 அது அதுதான் மகாத்மா. சாஸ்திரம் படித்து அதனால் ஏற்பட்டிருக்கிற பெரிய தத்துவத்தை பற்றின ஞானம், பெரிய தத்துவத்தை பற்றின ஞானம். அதனால தானே தாய்மானோட இந்த பாட்டு சொல்கிறோமே, அந்த முக்கியமான ஒரு பாட்டு. ஐவகை எனும் பூதமாதியை வகுத்து அதனுள் அச்சரச்சர பேதமான யாவையும் வகுத்து நல் அறிவையும் வகுத்து மறையாதி நூலையும் வகுத்து சைவ முதல் அளவிலாம் சமயமும் வகுத்து மேல் சமயம் கடந்த மோன சமரச நிலையும் வகுத்த நீ உன்னை யான் அணுகவும் தன்னருள் வகுக்க இலையோ. பொய் வளரும் நெஞ்சின், இதுதான் முக்கியத்துக்காக சொல்கிறேன். பொய் வளரும் நெஞ்சினர்கள் காணாத காட்சியே. பொய் பேசுகிறவனுக்கு இந்த உண்மை தெரியாதுங்கிறார். பொய் வளரும் நெஞ்சினர்கள் காணாத காட்சியே. பொய்யிலா மெய்யர் அறிவில் போத பரிபூரண அகண்டிதாக்கார போக்குவரவற்ற பொருளே. பொய்யிலா மெய்யர் அறிவில், பொய்யிலா மெய்யர் அறிவில் போத பரிபூரண அகண்டித ஆகார போக்குவரவற்ற பொருளே. தெய்வமறை முடிவான பிரணவஸ்வரூபியே. சித்தாந்த முக்தி முதலே சிரகிரி, திருச்சி சிரகிரி விளங்கவரு தட்சிணாமூர்த்தியே சின்மயானந்த குருவே. நீங்கள் இந்த மாதிருபூதேஸ்வரர் கோயிலுக்குள்ளே நுழைஞ்சிங்கன்னா முதல்ல தட்சிணாமூர்த்தி தான் பார்த்தானோம், அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். நேர இருக்கிறவர் தட்சிணாமூர்த்தி தான். அவருடைய அனுகிரகத்தினால்தான் தாய்மானவர் பாடினதாக சொல்கிறார். அந்த கோவில் சுவாமி சுவாமி மேற்க பார்த்துருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த மாதிருபூதேஸ்வரர் மேற்க பார்த்துருக்கார். தனித்தனியாக இருக்குது. அம்பாள் சன்னதி இன்னொன்று இருக்குது. ஆக நீங்கள் நுழைஞ்சிங்கன்னு சொன்னால் தட்சிணாமூர்த்தி தெற்கு வழியாக தான் நுழையணும். நீங்கள் வடக்கு நோக்கி நுழையணும். சுவாமி தெற்கை பார்த்து தட்சிணாமூர்த்தி தான் இருப்பார். அவரை பார்த்துட்டு தான் அப்படி சுற்றி போகணும். அவருடைய அதனால தான் அவர் பாடுறார், சிராப்பள்ளி மலைமேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்கப் பெற்று. இப்படிதான் பாடியிருக்கார் அவர். அவருடைய சிஷ்யர், தாய்மானவருடைய சிஷ்யர் பாடுறார், சிராப்பள்ளி மலைமேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்கப் பெற்று பராபரமும் எந்நாளும் பைங்கிளியும் பல பாவும் பாடி பாடி தராதல மானிடர்க்கு எல்லாம் தன் அமிர்தாய் தந்து அருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வாம். சொல்லில் இனியது தமிழ் சொல்லே அப்படின்னார் பாரதியார். இது தமிழ், இந்த தமிழ் அல்லவோ படிக்கணும். என்னெல்லாமோ எல்லாத்தையும் வாயில் வந்ததெல்லாம் பேசக்கூடாது இல்லையா? தமிழ்னா இதுதான். சதாத்மனி பிரம்ம அகமிதி ஏவ மதிஹி. அதனால் இங்கே என்ன சொல்ல விரும்புகிறார் பாருங்க, இவ்வளோ அழகாக சொல்லிவிட்டார். ஆக தேகாத்ம புத்தி, ஜீவாத்ம புத்தி, இதுக்கு அடுத்ததுக்கு பிரம்மாத்ம புத்தி. பிரம்மாத்ம புத்தி இது அத்வைத சித்தாந்தத்தில் தான்.
மற்ற சித்தாந்தங்களில் கிடையாது. அகம் பிரம்ம தாசோஸ்மி, அகம் பிரம்ம தாசோஸ்மி. இது புரியலேன்னா அதோடு நின்றுக்கோங்க, தப்பே இல்லை. ஆனால் அந்த தேகாத்ம புத்தி மாத்திரம் வேண்டாம். தேகாத்ம புத்தி வேண்டாம். பிரம்மாத்ம புத்தி அடைஞ்சாதான் மோக்ஷங்கிறது அத்வைத சித்தாந்த நிர்ணயம். ஆதிசங்கரர் ஞானாதேவது கைவல்யம். அந்த மோக்ஷமெல்லாம் என்னதுன்னா, அந்த மோக்ஷம் ஆபேட்சிக்க மோக்ஷம். ஜீவாத்ம புத்தியோட ஈஸ்வர பக்தி பண்ணி அடையிற மோக்ஷமெல்லாம் அப்சல்யூட் லிபரேஷன் கிடையாது. இந்த அகம் பிரம்மாஸ்மின்னு இங்கே இருக்கிற போதே கிளியர் கட்டாக புரிஞ்சுக்கிறது தான் மோக்ஷம், ஆத்தியந்திக மோக்ஷம். ஒன்று இங்கே புரிஞ்சுக்கணும், இல்லாட்டி பிரம்மலோகத்தில் போய் புரிஞ்சுக்கணும். பிரம்மலோகத்துக்கு போகிறது அவ்வளவு சுலபம் இல்லை. பேசாமல் இங்கேயே பக்குவப்பட்டு படித்து தெரிஞ்சுக்கோன்னு சங்கராச்சாரியர் பகவத்கீதையில் 9ஆம் அத்தியாயத்தில் சொல்கிறார். அஷ்டமே நாடீத்வாரா தாரணா யோகா புரோக்தா சச்ச துஷ்பிராபா. அதனால் பேசாமல் மரியாதை இங்கேயே படி. ராஜவித்யா ராஜகுஹ்யம் பவித்ரம் இதம் உத்தமம் பிரத்யக்ஷ அவகமம் தர்மியம் சுசுகம் கர்த்தும் அவ்யயம். ரொம்ப சோ சிம்பிள் அப்படிங்கிறார். உங்களுக்கா எங்களுக்கான்னா இவன் சோ சிம்பிள். படிக்கணும்ப்பா, நேரம் கொடு. எல்லாமே அப்படி தான். ஆரம்பத்தில் எல்லாமே கஷ்டமாக தான் தெரியும். கல்யாணம் பண்ணிக்கிற போது முதல்ல கொஞ்சம் நம்ம லைஃப் எப்படிடா நடத்த போகிறோன்னு இருக்கும். அப்புறம் பழகி போய்டுறது இல்லையா? அது மாதிரி தான் சன்னியாசம் வாங்குறதும் அப்படி தான், பீடாதிபதியாக இருந்தும் அப்படித்தான். எல்லாமே ஆரம்பத்தில் கஷ்டம்தான். அப்புறம் போக போக என்னென்னா, ஜோசியம் சொன்ன மாதிரி தான், உனக்கு ஒரு 6 மாதத்துக்கு சரியாக இருக்காது, கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு. அப்புறம் எப்படின்னா பழகி போய்டுன்ட்டான். ஏன்னா 18 வருஷம் உனக்கு இந்த தசை இருக்குன்னா. பிரம்மாஹமித்யேவ மதி சதாத்மனி தேஹோஹமித்யேவ ஜடஸ்ய புத்திஹ தேஹே ச ஜீவே விதுஷஸ்த்வஹம் தீஹ விவேக விஜ்ஞானவதோ மகாத்மனஹ பிரம்மாஹமித்யேவ மதி சதாத்மனஹ தேஹோஹமித்யேவ ஜடஸ்ய புத்திஹ தேஹே ச ஜீவே விதுஷஸ்த்வஹம் தீஹ விவேக விஜ்ஞானவதோ மகாத்மனஹ பிரம்மாஹமித்யேவ மதி சதாத்மனஹ